சிவபெருமானும் கிருஷ்ணரும் நேருக்கு நேர் மோதிய அந்த பிரம்மாண்டமான போர் பற்றி உங்களுக்கு தெரியுமா? பிரபஞ்சமே நடுங்கிய அந்த மாபெரும் யுத்தம் யாருக்காக நடந்தது? ஏன் நடந்தது? பாணாசுரன் என்ற அந்த மகா அசுரன் யார்? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த பாணாசுரன் யார் தெரியுமா? அவனது வம்சமே சிவ விஷ்ணு பக்தியால் பின்னி பிணைந்தது. நரசிம்ம அவதாரத்தை உலகிற்கு கொண்டு வந்த மாபெரும் விஷ்ணு பக்தரான பிரகலாதனின் கொள்ளு பேரன். வாமன அவதாரத்தால் ஆட்கொள்ளப்பட்ட மகாபலி சக்கரவர்த்தியின் சொந்த மகன்தான் இந்த பாணாசுரன். 1000 கைகளை கொண்ட மாபெரும் பலசாலியான இவன் தன் முன்னோர்களைப் போல விஷ்ணுவை வணங்காமல் தீவிரமான சிவபக்தனாக இருந்தான். சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிய போது தனது 1000 கைகளால் ஒரே நேரத்தில் மிருதங்கம் வாசித்து அவரை மகிழ்வித்தான். அவனது பக்தியை மெச்சி பாணாசுரனுக்கும் அவனது கோட்டைக்கும் சிவபெருமானே காவலாக மாறினார். சிவபெருமானின் பாதுகாப்பால் பாணாசுரன் அனைத்து உலகங்களையும் வென்றான். அவனை எதிர்க்க வேறு யாரும் இருக்கவில்லை. ஆனால் அதிக பலம் அவனுக்கு அகம்பாவத்தை கொடுத்தது. போர் செய்ய இந்த உலகத்தில் யாரும் இல்லையே என சிவனிடமே சென்று ஆணவமாக கேட்டான். சிவனோ, உன் கோட்டையின் மயில் கொடி என்று முறிந்து விழுகிறதோ அன்று உன்னை அழிக்க ஒருவன் வருவான் என எச்சரித்தார். ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் இரவு பாணாசுரனின் மகள் உஷா தன் கனவில் ஒரு அழகிய இளவரசனை கண்டாள். அந்த இளவரசனை நினைத்து தூக்கம் தொலைத்தாள். உஷாவின் தோழியான சித்ரலேகா ஒரு சிறந்த ஓவிய கலைஞர் மற்றும் மாய தந்திரங்கள் தெரிந்தவள். உஷாவின் சோகத்தை தீர்க்க மூவுலகிலும் உள்ள இளவரசர்களின் படங்களை வரையத் தொடங்கினாள் சித்ரலேகா. தேவர்கள், கந்தர்வர்கள், அசுரர்கள் என பலரது படங்களை வரைந்து காட்டினாள். உஷா திருப்தி அடையவில்லை. கடைசியாக யாதவ வம்சத்தை சேர்ந்தவர்களின் படங்களை வரையத் தொடங்கினாள் சித்ரலேகா. பலராமர், கிருஷ்ணர், அவரது மகன் பிரத்யும்னன் என வரிசையாக வரைந்து கடைசியாக கிருஷ்ணரின் பேரன் அனிருத்தன் படத்தை வரைந்தாள். அந்த ஓவியத்தை பார்த்த மறுகணமே உஷாவின் முகம் வெட்கத்தால் சிவந்தது. இவர்தான் என் கனவு நாயகன் என உருகினாள். உடனே சித்ரலேகா தனது மாய சக்தியால் துவாரகைக்கு பறந்து சென்று உறங்கிக் கொண்டிருந்த அனிருத்தனை அப்படியே தூக்கி வந்து உஷாவின் முன் சேர்த்தாள். அனிருத்தன் கண்விழித்ததும் உஷாவின் அழகைக் கண்டு அவளை காதலிக்கத் தொடங்கினான். அவன் சில நாட்கள் அரண்மனையில் யாருக்கும் தெரியாமல் உஷாவுடன் தங்கியிருந்தான். விஷயம் பாணாசுரனுக்கு தெரிந்தது. கோபத்தில் அனிருத்தனை சிறைபிடித்தான். சரியாக அதே நேரம் கோட்டையின் மயில் கொடி முறிந்து விழுந்தது. சிவனின் வாக்கு பலிக்கத் தொடங்கியது. தனது பேரன் அனிருத்தனை மீட்க கிருஷ்ணர் தனது படையோடு பாணாசுரனின் கோட்டையை முற்றுகையிட்டார். ஆனால் கோட்டை வாசலில் பாணாசுரனை காக்க சாட்சாத் சிவபெருமான் தனது பூத கணங்களோடு நின்றார். சிவனும் விஷ்ணுவும் நேருக்கு நேர் போர்க்களத்தில் நின்றனர். பிரபஞ்சமே நடுங்கிய ஹரிஹர யுத்தம் தொடங்கியது. சிவனின் பாசுபதாஸ்திரமும் கிருஷ்ணரின் நாராயணாஸ்திரமும் மோதிக்கொண்டன. சிவனை நேரடியாக தாக்க விரும்பாத கிருஷ்ணர் ஜுரும்பனாஸ்திரம் மூலம் சிவபெருமானை சிறிது நேரம் தூக்க நிலைக்கு கொண்டு சென்றார். இப்போது பாணாசுரனுக்கும் கிருஷ்ணருக்கும் நேரடி போர். கிருஷ்ணரின் சுதர்சன சக்கரம் சீறி பாய்ந்தது. மரக்கிளைகளை வெட்டுவது போல பாணாசுரனின் 1000 கைகளும் வெட்டி வீழ்த்தப்பட்டன. அவனது அகம்பாவம் சுக்குநூறாக உடைந்தது. பாணாசுரனின் தலையை கொய்ய சுதர்சன சக்கரம் நெருங்கியது. அப்போது கண் விழித்த சிவபெருமான் கிருஷ்ணரை தடுத்து நிறுத்தினார். கிருஷ்ணா, பாணாசுரனின் முப்பாட்டனான பிரகலாதனுக்கு அவனது வம்சத்தில் யாரையும் நீ கொல்லவில்லை என்று மகாவிஷ்ணுவாகிய நீயே வரமளித்திருக்கிறாய். அதை நினைவில் கொண்டு என் பக்தனை மன்னித்துவிடு என்று கேட்டார். சிவனின் வார்த்தையை ஏற்ற கிருஷ்ணர் சுதர்சன சக்கரத்தை திரும்ப பெற்றார். அப்போது கிருஷ்ணர் புன்னகையுடன் ஒரு மாபெரும் உண்மையை உலகிற்கு உணர்த்தினார். பரமசிவா, உங்களது பக்தன் எனக்கும் பக்தன்தான். எனக்கும் உங்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. நாம் இருவரும் ஒன்றே. உங்களை யார் வெறுக்கிறார்களோ அவர்கள் என்னையே வெறுக்கிறார்கள். உங்களை வழிபடுபவர்கள் என்னையே வழிபடுகிறார்கள் என்றார். சிவனும் விஷ்ணுவும் வேறு வேறு இல்லை, அவர்கள் ஒரே பரம்பொருளின் 2 வடிவங்கள் என்பதை உலகம் உணர்ந்தது. இதை புரிந்து கொண்ட பாணாசுரன் அகங்காரம் நீங்கி சிவனையும் கிருஷ்ணரையும் ஒரு சேர வணங்கினான். பாணாசுரன் தனது மகளை அனிருத்தனுக்கு மகிழ்ச்சியாக திருமணமும் செய்து வைத்தார். இந்த அற்புதமான புராண கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா
மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.